வணக்கம் நண்பர்களே. எந்த அரசாங்கம் வந்தாலும் மலையக தமிழர்களுக்கான நீதி என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அது இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாக்குரிமை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அவர்களுக்கான சமூக நீதிக்கான பிரச்சனைகள் என்று பல விடயங்களை மலையக மக்கள் தொடர்ந்து முகங்கொடுத்து வருகின்றார்கள். மலேசியாவிலே மலையக மக்களை பார்க்கும் பொழுது ஓரளவு அவர்கள் அம், அரசாங்க உதவிகளை பெறக்கூடியதாகவும் ஓரளவு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனாலும் கூட மலையக மக்கள் மலையக மக்கள் தான். எங்கு சென்றாலும் புலம்பெயர்ந்து வந்ததன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை தடம் என்பது முழுமையாக மாறிவிட்டது. தற்பொழுது மலையகம் 200 100 என்றெல்லாம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் அவர்களுடைய வாழ்க்கை தரம் தொடர்பாகவும் மலையக மக்களினுடைய நிலைமைகள் தொடர்பாகவும் புதிய அரசாங்கத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு மலையக மக்கள் மீது எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாம் இன்று பேச இருக்கின்றோம். இலங்கையில் சமூக அநீதிக்கு முகம் கொடுத்து வரும் பிரதான பிரிவினராக மலையக மக்கள் விளங்குகின்றார்கள். நாட்டு மக்களின் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் அவர்களை சென்றடைவதில்லை. ஏனைய மக்களுக்கு வழங்குவது போல அந்த திட்டங்கள் வழங்கப்படுவதில்லை. அவர்கள் வாழும் பிரதேசங்களையும் தொழிலையும் காரணம் காட்டி ஏனைய மக்களுக்கு வழங்கும் சமூக அபிவிருத்தி திட்டங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. அரசாங்கம் முன்னெடுக்கும் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் இந்த மக்களை சென்றடைவதில்லை என்று எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், மலையக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்ற பேனா முத்துலிங்கம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாகவே இன்று நாம் பேச இருக்கின்றோம். பேனா முத்துலிங்கம் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் பேனா முத்துலிங்கம் அவர்களே. வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரடியாக வீடியோவிலே சந்திக்கின்றோம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கும். சொல்லுங்க. ஆமாம். இப்பொழுது மலையக மக்கள் தொடர்பான அக்கறை நீங்க கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் வருகின்றீர்கள். இந்த புதிய அரசாங்கத்தில் ஏதாவது நம்பிக்கை ஒளிக்கீற்று தெரிகிறதா? புதிய அரசாங்கத்திலே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒளிக்கீற்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நான் இந்த மலையகம் 200 என்ற அந்த நிகழ்வை செய்த பிறகு ஏனைய சிவில் அமைப்புகளும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை செய்த அதே நேரத்திலே அரசும் செய்தது. அந்த நேரத்திலே மக்கள் விடுதலை முன்னணி JVP-யும் மலையகத்திலே குறிப்பாக எட்டனிலே ஒரு மகாநாட்டை நடத்தி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவை ஒரு பிரகடனத்தையும் அது வெளியிட்டது. அந்த வகையில் அந்த பிரகடனத்திலே மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகள், இந்த மக்களுடைய வீட்டு பிரச்சனை என்பவற்றையெல்லாம் அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே நேரத்திலே அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அவர்களுடைய மலையக மக்களை பற்றி குறிப்பிடும் பொழுது தாங்கள் அந்த முன்வைத்த அந்த பிரகடனத்தை அமுல்படுத்துவதாகத்தான் அந்த தேர்தல் பிரகடனத்திலே கூறப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இந்த அரசாங்கம், குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கின் தலைமையிலான அரசாங்கம் மலையக மக்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே பல்வேறு சிறப்பு திட்டங்களை மேற்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் உலகம் முழுவதிலும் மலையக தமிழர்களாலும் ஏனையவர்களாலும் பேசப்பட்டு வருகின்றன. அவர்களுடைய லயம் வீட்டு திட்டம், அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்கள் தேயிலை கொழுந்து பறிக்க போகும் பொழுது இருக்கின்ற பாதுகாப்பு தொடர்பான நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு காணி வழங்குவோம், வீடு வழங்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அவர்களுக்கான காணி வழங்கப்படுகிறதா? என்ன விஷயம்? இல்ல, காணி வழங்குவது என்ற பிரச்சனை இதுவரைக்கும் ஒரு முடிந்த முடிவாக அல்லது தீர்வாக முன்வைக்கப்படவில்லை. அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது இந்த மக்களுடைய வீட்டு பிரச்சனைகள், இவர்களுக்கான காணி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். 200 வருடமாக இவர்கள் இந்த நாட்டின் வளத்தை, அதாவது இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் தங்களுடைய மூதாதையர்கள் மூலம் அர்ப்பணிப்பு செய்திருக்கின்றார்கள், இன்றும் செய்து வருகின்றார்கள். எனவே நாங்கள் அவர்களுக்கு அந்த கடப்பாடு இருக்கின்றது. எங்களுக்கு அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும். அந்த வகையில் இப்பொழுதும் கூட நீங்கள் மலையகத்திலே இருக்கின்ற
அ மாவட்டங்களிலே நடைபெறுகின்ற இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி என்று சொல்வார்கள, மாவட்ட அபிவிருத்தி அ குழு என்று, அந்த குழுக்களிலே பங்கு பற்றுகின்ற இந்த அ ஜேவிபியினருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அவர்கள் அந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளை கூறி, அதிகாரிகள் இனிவரும் காலங்களிலே தங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களிலே மலையக மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று நேரடியாக கூறி வருகின்றார்கள். அண்மையிலே கூட எங்களுடைய அ ந அ அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயுமே அப்படி கூறியிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட எங்களுக்கு தெரியும், இவர்கள் வந்து இந்த இன்று இருக்கின்ற நிதி நெருக்கடி காரணமாக பாரிய ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும். இருப்பினும் கூட இந்த அரசாங்கம் அதாவது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலின் போதும், அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலின் போதும், எங்களுடைய அமைப்பு நான் சார்ந்திருக்கின்ற சமூக அபிவிருத்தி நிறுவகம், ரோட் மேப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சி திட்டம் அதாவது எதனை செய்யலாம் என்பதனை பற்றி 10 விடயங்களை அதிலே கூறி அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இவர்கள் வந்து இவர்களுக்கான காணியை வழங்குவது, அதே நேரத்திலே இவர்களுக்கான ஏற்கனவே கட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த வீடுகளுக்கான உரித்துரிமையை வழங்குவது. அது மட்டுமல்லாது இவர்களுடைய அ கல்வியை வளர்ப்பதற்கான நிதி ஒதுக்கீடு அதிகமாக செய்வது. இந்த மாரி விடயங்களை பற்றி நாங்கள் அந்த அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் அவர்களுக்கு ஒரு ரோட் மேப் அதாவது நிதி நெருக்கடியை கொடுக்காதவர்கள் இருக்கின்ற அந்த அ அ நிலைமைக்குள்ளே எவ்வாறு இவர்களுடைய அடிப்படை உரிமை பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது ஒரு வேலை திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்றோம். அதனை பற்றி ஒரு கலந்துரையாடலும் மிக விரைவிலே நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து இருந்தது என்னவென்றால், இப்பொழுது அ ஜனாதிபதி அவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுகின்றார்கள். பேசுகின்ற இதே நேரத்திலே, இவர் தேர்தல் காலகட்டத்திலே அ ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு அ நேர்காணலின் போது, தற்போது நாங்கள் மலையகத்துக்கு ஆக குறைந்தது நாங்கள் 9 பேச் காணியை வீட்டுக்காக வழங்க வேண்டி வந்து வழங்க வேண்டி வந்தால், கிட்டத்தட்ட 9,00,000 பேச் நாங்கள் வழங்க வேண்டும். 1,00,000 தொழிலாளர்கள் இன்று நிரந்தர தொழிலாளர்களாக இருக்காங்க. 1,16,000 தொழிலாளர்கள் இப்போ நிரந்தர தொழிலாளர்கள் என்று அவர் கூறியிருந்தார். அதற்கு நாங்கள் வந்து அ காணி அங்கு இருக்குமோ என்று தெரியாது. எனவே கம்பெனிகளுடன் இதனை பற்றி பேச வேண்டும். அந்த இடத்திலே தான் நான் அதற்கு பிறகும் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் நான் எழுதியிருந்தேன் ஆங்கிலத்திலே. அதே நேரத்திலே ஏனைய அ தொடர் தொடர்புள்ள அமைச்சர்களுக்கும் அதன் அ நகலை அனுப்பியிருக்கின்றேன். எனவே அதிலே ஒரு சின்ன குழப்பம் என்னவென்று சொன்னால் அவருக்கு, இந்த கம்பெனிகள் வழமையாக இதனை எப்பொழுதுமே இந்த வீட்டு பிரச்சனை வரும்பொழுது அவ்வாறு சொல்வதுண்டு. இது இப்பாய் போனோம் என்றால் தோட்டத்துறையிலே தேயிலை வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படும். தேயிலை காணிகளை கொடுக்க வேண்டி வரும் என்று ஒரு ஒரு போலியான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதனை பற்றி நான் அவருக்கு விளக்கி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றேன். குறிப்பாக இந்த நான் வந்து 1992ஆம் ஆண்டு இந்த தோட்டங்கள் தனியார் மயமாக்கும் பொழுது, அப்பொழுது நான் இலங்கை பொது சேவாளர் சங்கத்தின் நிர்வாக செயலாளராக தோழர் மலியகொடவுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதுதான், இதற்கான ஒரு தனியார் மயப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை அரசாங்கம் முன்மொழிந்தது. அந்த முன்மொழியும் பொழுது, தொழிற்சங்க ரீதியாக நான் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்திலே மறைந்த சௌமியமூர்த்தி தொண்டமான் உட்பட பலரை நான் ஆங்கிலத்திலே நேர்காணல் செய்திருக்கின்றேன். அந்த சத்தியோத நிறுவனத்தின் மூலம் வெளியிட்ட ஒரு சஞ்சிகைக்காக. எனவே அந்த காலகட்டத்திலே இணக்கம் காணப்பட்டது. இவர்களுக்கு இந்த வீட்டுக்கான காணி 20 பேர்ச் வழங்க வேண்டும் என்று. அந்த அதாவது தனியார் துறைக்கு அதனை கையளிக்கும் பொழுது, அரசாங்கம் மறைந்த சௌமியமூர்த்தி தொண்டமானுக்கும், ஏனைய தொழிற்சங்கங்களுக்கும் ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் தனியார் மயத்தை நீங்கள் எங்களுக்கு ஆதரிக்க வேண்டும். இடதுசாரி தொழிற்சங்கங்கள் ஆதரிக்கவில்லை. இருந்தாலும் தொண்டமான் அவர்கள் ஆதரிக்கும் பொழுது, அவர் முன்வைத்த ஒரு கோரிக்கை எங்களுடைய வீட்டு பிரச்சனையையும் தீர்க்க வேண்டும். 20 பேர்ச் காணி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில அவர்கள் தற்போது பயன்படுத்துகின்ற காணிகளை, காய்கறி காணிகளை, விளைச்சல் நிலங்களை அவர்களுக்கு சொந்தமாகும். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே தொடர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும், தொடர்ச்சியாக வீடு வழங்கும் பொழுது 15 பேர்ச், 4 பேர்ச், 6 பேர்ச், 7 பேர்ச் என்று தான் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த கடந்த நல்லாட்சி ஆட்சியின் போது
அம் இருந்த அ போது அப்பொழுது அ ம அமைச்சர்களாக இருந்த மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் க அவர்களுடன் கலந்துரையாடல் நிரந்தரமாக வீடு கட்டுவதென்றால் இவர்களுக்கு 7 பேட்ச் காணியை வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டு, அந்த காணியும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பின்புலத்திலே தான் இவருக்கு இந்த அதாவது தனியார் கம்பெனிகள், ரீஜினல் பிளான்டேஷன் கம்பெனின்னு சொல்ல அவர்கள் ஒரு பிழையான தகவல்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதனை பற்றி ஒரு அ முடிவும் அவர்கள் எடுக்கவில்லை. அதே நேரத்திலே இப்பொழுது தோட்டத்துறை சார்ந்த ஒரு அந்த அமைச்சை சார்ந்த செயலாளர் நாங்கள் மாடி வீடு கட்டுவது தான் இவர்களுக்கு தீர்வு என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த மாடி வீடு என்பது ஆறுமுகம் ராமநாதன் தொண்டமான் காலத்திலே, குறிப்பாக சந்திரிகா அம்மையாரின் காலத்திலே அறிமுகப்படுத்தது. அந்த 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 மாடி வீட்டு திட்டத்தை தனி ஒருவராக எங்கள் நிறுவனம் சார்பாக முதலில் எதிர்த்து, அதுக்கு எதிராக தொடர் ஆர்ப்பாட்டம் செய்து, மக்களை அணி திரட்டி, தொழிற்சங்கங்களை அணி திரட்டி, அது பின்னாட்களிலே அது மஹிந்த அரசாங்கத்தின் காலத்திலே கூட அது இனிமே நாங்கள் மாடி வீடு கட்ட மாட்டோம் என்று கூறப்பட்டது. நான் வந்து அம் அம் ஐக்கிய நாடுகளை சார்ந்த வீட்டுக்கான பிரதிநிதியும், மிலோன் கொத்தாரியையும் வரவழைத்தேன் இலங்கைக்கு. எனவே இதெல்லாம் ஒரு பின்புலம். ஆனால் இதன் காரணமாக மறைந்த ஆம் ஆறுமுகம் ராமநாதன் தொண்டமானும், இனிமேல் நான் தனி வீட் ம ம மாடி வீட்டை கட்ட மாட்டேன் என்று, இரட்டை வீட்டை கட்ட மாட்டேன் என்று அவரும் ஒத்துக்கொண்டார். இல்ல இந்த என்ன பின்புலத்தில் என்ன விஷயம்டா மிஸ்டர் முத்துலிங்கம், பொதுவாகவே வந்து இந்த அரசாங்கங்கள் கம்பெனிகள் பக்கம் பொறுப்பு சாட்டிவிட்டு அல்லது கம்பெனிகளை சாட்டிவிட்டு விலகுகின்ற ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த மக்களுக்கான உண்மை. உதவிகளா கம்பெனிகள் விடுகின்றார்கள் இல்லை, அந்த மக்களுக்கான சம்பள உயர்வா கம்பெனிகள் விடுகின்றார்கள் இல்லை, குழந்தையினுடைய ஆமாம். நிறை தொடர்பாக கம்பெனிகள் விடுகின்றார்கள் இல்லை. ஆகவே இவர்கள் 2 பேரும் இந்த ஆட்டத்தில் இருக்கின்றார்கள். இது எப்படி தீர்க்கிறது? இல்ல தீர்க்கிறது இதுக்கு வந்து அரசாங்கம் தான் ஒரு அரசியல் ரீதியான ஒரு கொள்கையை இறுக்கமாக கடைப்பிடிக்க வேண்டும். என்னென்றால், இந்த வரலாற்று முழுக்க கம்பெனியை ம ம ம சாட்டு காட்டி, இவர்கள் இந்த திட்டங்களை கைவிடுவது வழமை. இது வழமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கு அடிபணிந்தால், மலையக மக்களுக்கு ஒரு விமோசனம், அதாவது வீட்டுக்கு வீடு, மற்றது அவர்களுக்கு காணிக்கான ஒரு ஒரு வ வ வ என்ன தீர்வை பெற முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இது ஒரு என்னதான் இருந்தாலும் இது ஒரு இடதுசாரி அரசாங்கம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். தொழிலாளர் மற்றது விவசாயிகளை தேவைகளை முன்னிறுத்தி வந்த ஒரு அரசாங்கம் என்று நாங்கள் ஏன்னா இந்த அரசாங்கத்திலே தான் நாங்கள் முழுமையாக ஆனால் இங்கு கொள்கை ரீதியாக திட்டம் தீட்டும் பொழுது, வெறுமனே கம்பெனிகள் மட்டுமல்ல. இந்த நாட்டில் இருக்கின்ற பியூரோக்ராட் அதாவது நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களும் இதற்கு ஒரு காரணியாக இருக்கின்றார். உதாரணத்துக்கு சொன்னேன்னா, இப்ப நான் பலமுறை இந்த விடயம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் அரசு தரப்பினரும், கம்பெனிகளுடன் பேசும் பொழுதெல்லாம், எனக்கு ஒரு பேரே வைத்திருக்கிறார்கள். அதாவது முத்துலிங்கம் என்றால், அவரு மலையக தேயிலை தோட்டத்துக்கு தேயிலை உற்பத்தி சார்பான அவரு மலையக வீட்டு ஒரு அமைச்சை உருவாக்கத்தான் பார்க்கிறார் என்று. என்னட்டா சிங்களத்தில සිංහලතිල சொல்லுவாருங்க. මුතු ආවනේ දැන් මුතු කොහොම හරි බලන්නේ මේ වතකොරේ මේ නිවාස වතකොරයක් බවට පත් කරන තමයි යාගේ එමදාම එයා කියන எவன்மை, දේන්ට அப்படியே எண்மை. சொல்லுவாங்க. ம். ஆ அப்படியே சொல்லுவாங்க. என்னடா இங்க வந்து 2 விடயம் இருக்கு இதுல ஒன்று. ஒன்று இந்த காணிகளை இவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. காணிகளை மலையக மக்களுக்கு வழங்கினால் சிங்கள மக்கள் கொதித்தெழுவார்கள். சிங்கள மக்களும் காணி கேட்பார்கள். எனவே இது ஒரு பிரச்சனைய உருவாகும். 2வது அதிகாரிகளும் வந்து கொள்கை வகுப்புல வந்து மிக முக்கியத்துவம் ஆதிக்கம் செலுத்துவது வந்து இந்த ம் ஏலவே இருக்கின்ற அம் அதிகாரிகள், அரசு அதிகாரிகளும், அதே நேரத்தில் கம்பெனிகளும். இங்க ஒரு அவர்களும் ஒரு இங்க ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. இப்ப சிங்கள தோட்ட தொழிலாளர்களும் இருக்கிறார்கள் தானே! அப்ப அவர்களுக்கும், இவர்களுக்கும் வித்தியாசமான நடைமுறைகளா பின்பற்றப்படுகின்றன? இல்லை. அதுதான் அங்க முக்கியம். இப்ப கிட்டத்தட்ட மலையகத்திலே வந்து கிட்டத்தட்ட அ ம ம இப்பொழுது சில சிங்கள தோட்ட தொழிலாளர்கள் வெளியேறி விட்டார்கள். இப்பொழுது ஒரு
10 வருடத்துக்கு முன்பு நாங்கள் பார்த்தோம் என்றால், கிட்டத்தட்ட 65,000 தொழிலாளர்கள் மலையகத்திலே, தோட்டங்களிலே நிரந்தர பதிவு தொழிலாளர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அது குறைந்திருந்தாலும் கூட, என்ன வகையான அந்த அ ஒதுக்குதல் நடக்கின்றதோ மலையக மக்களுக்கு, அதாவது தமிழ் மலையக தோட்டத்தில, அதுவே தான் சிங்கள தோட்ட தொழிலாளர்களுக்கு. அதில எந்தவித மாற்றமும் இல்ல. அதற்கு நான் ஏற்கனவே ஒரு ஒன்று அறிந்தது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த மலையகத்திலே வேலை செய்கின்ற தோட்ட தொழிலாளர்களை, சிங்கள தொழிலாளர்களும் ஒரு அந்நியனாக பார்ப்பதுண்டு. அதாவது சாதி ரீதியாக அதெல்லாம். எனவே அவர்கள் இவர்களோட உறவு கிராமத்திலே இருக்கின்ற சிங்களவர்கள், ஒரு தோட்டத்திலே வாழ்கின்ற ஒரு குடும்பத்துடன் அ ம மன உறவுகளோ, அல்லது போனால் வேறு உறவுகளோ வைத்துக் கொள்வதில்லை. அவர்களை ஒரு ஒதுக்கப்பட்டவர்களாகவே கருதுவது அது ஒன்று. இல்ல ஒரு விஷயம். 2வதாக ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எந்த விதமான மன உறவும் இல்லையா? இப்ப காதலித்து திருமணம் அது ஒரு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் இருக்குமாண்ணே? இல்ல அப்படி நீங்க பார்ப்பது மிக அரிது. என்னென்றா, இவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களாக, தோட்டத்திலே வேலை செய்றவர்கள். இப்ப இதை பற்றி விப ம அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ராவை என்ற ஆசிரியர் ஒரு காலத்திலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அது விக்டர் ஐவன். பண்டாரவளையில இருக்கு. விக்டர் ஹவின் தான். அவரே தான். அப்ப நாங்க பொடியாத்துல அவரு சொல்றவர், அவரு இந்த ரொ தாழ்த்தப்பட்டவர்ன்னு சொன்னா ரொடியாவை பற்றிய ஒரு ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார். பண்டாரவளை போய் ஆய்வு செய்து. அப்பொழுதும் கூட அந்த ரொடி மக்கள் யாருடன் உறவு வைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த தோட்டத்தில் உள்ள தமிழ் மக்களுடன். அதே நேரத்தில அங்குள்ள சிங்கள மக்களும் வந்து உறவை ஓரளவு பேணுகின்றார்கள். ஆனால் மனமுறையில உறவுகளை வைத்துக் கொள்வதில்லை என்று. எனவே இவர்கள் ஒரு தனியொரு பிரிவினராகவே இருக்கின்றார்கள். எனவே அதாவது ஒரு தோட்டத்திலே ஒரு சிங்களவர்கள் இருந்தார்கள் என்றால், அந்த தோட்டத்திலே தமிழர்கள் எவ்வாறு ஒதுக்குதலுக்கு ஆளாகின்றார்கள், அவர்களுக்கும் அதே கதைதான். அதுல எந்தவித மாற்றம் ஏனென்றால் அது சிறு தொகையினர். அதனால் அவர்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அவர்கள் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை அவர்களால் எழுப்ப முடியாம இது நாள் வரைக்கும் தோட்டத் தொழிலாளர்கள் சிங்கள தோட்டத் தொழிலாளர் அங்குள்ள தொழிற்சங்கங்களை அங்கத்துவம் பெற்றாலும், அவர்கள் தனித்து தாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது இல்லை. காரணம் ஒரு சிறு பிரிவினராக ஒவ்வொரு தோட்டங்களிலும் 5 குடும்பம், 10 குடும்பம் அப்படி இருக்கின்றபடியினால், அவர்களுக்கு அந்த ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியாமல் இருக்கு. அதுதான் ஒரு பிரதான காரணம். எனவே இந்த இல்ல கொள்கை சொல்லுங்க. யா சொல்லுங்க. சமூக நீதி மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கான இந்த உதவிகள் இப்ப ஏனையவர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல வழங்கப்படுவதில்லை. என்ன காரணம்? இல்ல அதற்கு காரணம் என்னென்றால், நீங்க இது கொஞ்சம் கொஞ்சம் பின்னால் சென்று பார்த்தோமென்றால் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இந்த அசுவசமன்ட்லாம் சொல்றாங்க. அது அந்த நிவாரணங்கள் வழங்க அந்த சமுர்த்தி மாதிரி ஒரு விஷயம். சமுர்த்திமாகி. ஆனா சமுர்திக்கு முன்பதாக அ இன்னும் ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்தார்கள். சமுர்திக்கு முன்பதாக. பேரை மறந்துவிட்டேன். ஆனால் என்னன்னு சொன்னா, இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இவர்கள் தோட்டத்துல கணக்கெடுக்கும் பொழுது, குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு தான் இந்த சமுர்தி அல்லது அதற்கு முன்பு ஜனசவிய போன்றவை கொடுக்கப்படும் பொழுது, மாதாந்த வருமானமாக 11,000 பெறாதவர்கள் அல்லது ஜனசவிய கொடுக்கும் பொழுது 6,000 பெறாதவர்களுக்கு தான் அது வழங்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இங்கு கிராமத்திலே இருப்பவர்கள், அது சிங்களவராக இருக்கலாம், தமிழராக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், அது வேறு இனப்பிரிவினராக இருக்கலாம். அவர்களுக்கு அந்த குடும்பங்கள் நிரந்தர வருமானம் பெறுவதை காட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்கள் மாதாந்தம் அந்த காலத்திலே ஒரு 6,000 சம்பளம் எடுப்பார்கள். இருவராக இருந்தால் 6,000 வரும். பிறகு அது 11,000, 12 அப்ப அவர்களுக்கு டக்கென்று பார்த்தால், இவர்கள் மாதாந்தம் 12,000க்கு அதிகமாக சம்பளம் எடுக்கிறார்கள். அதான் அவங்களுக்கு அந்த அதனால் பே இவர்கள் ஸ்லிப் எல்லாம் இருக்குமே. இவர்களுக்கு பே ஸ்லிப் பேசி எல்லாம் இருக்கும். சமூர்த்தி இல்ல. பொதுமக்களுக்கு இல்ல. இல்ல. அப்ப இது இதற்கு நாங்கள் அர்த்தத்தை அவர்கள் கூறினோம். இந்த தொகையை அதிகரிக்க சொல்லி. பலமுறை நாங்கள் அரசுக்கு ஏற்புரை செய்தோம். இது தட்பானது. இத நான் ஜனசவிய நேரத்திலே ஒரு பயணம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு, அந்த ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சி அடையும் பொழுது, வீழ்ச்சியை நோக்கி நகரும் பொழுது, இல்லை நாங்கள் தோட்டத் தொழிலாளருக்கு ஒரு ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வரணும்னு ஏற்றுக்கொண்டார்கள். ஜனசெவிய வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து பேசும்பொழுது, நான் அதிலே ஒரு பிரதிநிதியாக கலந்து கொண்டேன். அப்பொழுது அதனை ஏற்றுக்கொண்டார்கள். மிக அண்மையிலே இப்பொழுது இந்த அ அசுவஸ்ம பிரச்சனை வரும் பொழுது கூட,
நாங்கள் அதற்கு எதிராக கருத்துக்களை சொன்னோம். இவர்களுக்கு விண்ணப்பம் செய்ய முடியாம போயிட்டது. அதே நேரத்தில இவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். இதன் கிரைட்டீரியாவை அதிகரிங்கள். அது தொடர்பாக வேர்ல்ட் பேங்க் ஒரு கூட்டத்தை நடக்கும்பொழுது நானும், அ முன்னாள் அமைச்சர் மனோ கணேசனும், அதே நேரத்தில கௌதம் என்று ஒரு சிவில் அமைப்பாளரும், நாங்கள் மூவரும் கலந்து கொண்டோம். அந்த நேரத்திலும் கூட அந்த வேர்ல்ட் பேங்க் ஆட்கள் சொன்னார்கள், நீங்கள் அதை நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது கிடைக்காதவர்கள் அம் மேல்முறையீடு செய்திருந்தால் அவர்களுக்கு அவரைப் பற்றி கவனிக்கலாம். ஆனால் இப்பொழுது மிக அண்மையிலே இப்பொழுது அஸ்வஸ்மைக்கு அதன் விளைவாக தான் இந்த விண்ணப்பம் செய்ய சொல்லியிருக்கின்றது. இப்ப நாங்கள் தோட்டங்கள் தோறும் அவர்களுக்கு சொல்லுகின்றோம், நீங்கள் இதற்கு விண்ணப்பிங்க. ஆனால் அதிலேயும் பிரச்சனை என்னவென்றால், இவர்களுக்கு தோட்டத்திலே பணியாற்றுகிறவர்களுக்கு 2 பேர் பணியாற்றினால், தோட்டத்திலே வேலை செய்தால், அவர்களுக்கு அந்த ம ம ப ம ம ம நிவாரணம் கிடைப்பதில்லை. தோட்டத்தில யாருக்கு இது செய்ய முடியும்னு சொன்னா, ரிட்டயர் ஆனவனுக்கு அல்லது போனால் தோட்டத்தில வேலை செய்யாது அங்கு இருப்பவர்கள் தான் கிடைக்கின்றது. அது மிக குறைவு. எனவே இந்த கிரைட்டீரியா, அதாவது ஜனசவிய காலத்திலிருந்து அதற்கான நிர்ணயங்கள் பிழையாக செய்ததன் காரணமாக, அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இவர்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்கள், தோட்ட தொழிலாளர்கள் நியாயமான வருமானத்தை பெறுகின்றார்கள். அதற்கு காரணம், காலத்துக்கு காலம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த அ ம ம ம ம சீசன் என்று சொல்லுவார்கள். அதாவது ம். ஒரு நல்ல பருவகாலம் வரும் பொழுது, சில நேரங்களிலே ஜூன் மாதம் ஜூன் முதல் ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் தேயிலை கொழுந்து அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில இந்த ஆ ம தோட்டத் தொழிலாளர் மேலதிகமாக கொழுந்தை பறிப்பதன் மூலம் சில நேரங்களிலே ஒரு 25,000 சம்பளம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதைத்தான் இந்த தோட்ட கம்பெனிகள் வெளியிலே காட்டும். ஆனால் அவர்கள் ஏப்ரல் மாதம், இந்த தை மாதம், மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி இதெல்லாம் வேலை குறையும். அதே நேரத்தில் அதற்கு பிறகு குறிப்பா நவம்பர் மழையோடு குறையும். அதை காட்டுவதில்லை. அந்த ஓரிரு மாதத்திலே பெறுகின்ற அந்த மேலதிக கொடுப்பனவுகள் மக்களை சம்பளத்துடன் இணைத்து காட்டும். ஒரு தோட்டத்துள்ள 50,000 பெறுகிறான், 25,000 இதை காட்டுவதன் மூலம் இந்த ஆட்சியாளர்களும் அதனை எடுத்துக்கொண்டு அதற்கு செவிசாய்க்காமல் விட்டுவிடுகிறார்கள். இது பலமுறை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எல்லா உறுப்பினர்களும் தான் பாராளுமன்றத்தில் உள்ளவர்கள் அவ்வப்போது குரல் எழுப்பினாலும் கூட, அது செவிடன் காதிலே ஊதின சங்கை போல் அப்படியே ஓரம் கட்டி இப்பொழுது செல்லப்படுகிறது. இந்த சம்பள உயர்வு பிரச்சனை என்ன நிலைமையில் இருக்கிறது? சம்பள உயர்வு பிரச்சனை இப்பொழுதும் ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுக்காமல் தான் இருக்கின்றார்கள். இப்ப நேற்று முன்தினாளும் கூட பாராளுமன்றத்திலே மனோ கணேசன் அவர்கள் எங்களுக்கு 2,000 சம்பளம் தாருங்கள். இப்பொழுது எப்படி என்று சொன்னால், இப்பொழுது தொடர்ச்சியாக கடந்த ம 2003ஆம் ஆண்டிலிருந்து இந்த சம்பள பிரச்சனையை பற்றி பேசி வரும்பொழுது, நாங்கள் எங்களுடைய நிறுவனம் ஆய்வு செய்து, இந்த கடந்த 4 சம்பள பேச்சுவார்த்தையின் போது, வாழ்வதற்கான சம்பளம் எவ்வளவு இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி நாங்கள் அவ்வப்போது ஆய்வு செய்து, குறிப்பாக பேராதனை பல்கலைக்கழகத்தை சார்ந்த அந்த நேரத்திலே மறைந்த சின்னத்தம்பி பேராசிரியர் அவர்களும், தற்பொழுது அவருடன் இணைந்து அந்த நேரத்திலே விரிவுரையாளர்களாக இருந்த விஜய் சந்திரன் அவர்களும் தற்போது பேராசிரியராக இருக்கின்றார். அவரும் மிக அண்மையிலே கூட நாங்கள் இன்னொரு ஆய்வு செய்தோம். அதன்படி பார்த்தால் இவர்களுக்கு வாழ்வதற்கு ஆன சம்பளமாக 25 நாள் வேலை தந்தால் ரூ. 2,320 சம்பளமாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில தான் நாங்கள் திரு மனோ கணேசனும் கூறினார். அவர் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு ஆக குறைந்து 2,000 சம்பளமா தாருங்கள் என்று. ஆனால் இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் மிக அண்மையிலே அவருக்கும் கூறியிருந்தேன் நான். இப்பொழுது இந்த ஏற்றுமதி செய்யும் பொழுது இவர்களுக்கு பல நிவாரணங்கள் கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒன்று இன்றும் அரசு செஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வரியை எடுக்கின்றது. அந்த வரியை என்ன பயன்படுத்துகிறார்கள் என்றால், வெளிநாடுகளிலே அவ்வப்போது ஒரு தேயிலையை பிரச்சாரம் செய்வதற்கான நிகழ்வுகளை செய்வதும், இந்த அதிகாரிகள் டீ போர்டுல இருக்கின்ற அல்லது அதிகாரிகள் வெளிநாடு சென்று பிரச்சாரம் செய்வதற்கான அந்த நிதியை பயன்படுத்துகிறார். ஏன் அந்த நிதியை இந்த கம்பெனிகள் நட்டம் என்று சொல்லுதுன்னு சொன்னால், அவர்களுக்கு அதிலே அந்த பெர்சன்டேஜை குறைத்து, அதனை இவர்களுக்கு நீ சம்பளமாக வழங்கு என்று கூற முடியாது. அது ஒரு அது அது நாங்க ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வரலாம். இப்பொழுது செஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரி ஒவ்வொரு 1 கிலோவுக்கு நான் நினைக்கிறேன் சரியாக மறந்துட்டேன் இப்ப. சில நேரம் ரூ. 3.50 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்ப எவ்வளவு கிட்டத்தட்ட நியாயமான மில்லியன் ரூபாய்கள் அரசாங்கம் எடுக்கின்றது. கம்பெனிகளை விட்டு விடுங்கள். கம்பெனிகள்ல இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. ஒரே கம்பெனி இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏக்கன் ஸ்பென்ஸோ அல்லது ஜான் கீல்ஸோ எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அவர்களுக்கு இப்ப அ ம ம தம்ரோவ எடுத்தா அவர்களுக்கு சிஸ்டர் கம்பெனிஸ் இருக்கும். கிளை கம்பெனிகள் இருக்கும். ஏற்றுமதியாளர் இருப்பார்கள். அல்லது போனா ம ம அந்த விலை அந்த பெருமானம் சேர்த்து விற்பனவர்கள் அதுல எல்லாமே அதுக்கு லாபகரமாக இருக்கும். ஆனா உற்பத்தி மட்டும் தான் லாபகரமாக இருக்காது. காரணம் இந்த இந்த வேல்யூ செயின்ல, சப்ளை செயின்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, சப்ளை செயின்கள்ல எண்ட் பயர் குடுக்குற அந்த காசு யாருக்கு போகும்ன்னு சொன்னா, அந்த ஹோல்சேல் பயர் இருப்பாரு, அல்லது ஆக்ஷனர்ஸ் இருப்பாங்க. இடையில வந்து அ ஹோல்சேல் வாங்குறவங்க இருப்பாங்க. இடையில வேல்யூ ஆடட் பண்றவங்க இருப்பாங்க. அத பெருமானம் சேர்க்கிறவங்க. பெறுமதி இவர்களுக்கெல்லாம் பெறுமதி சேர் பெறுமதி சேர் பொருட்கள். இவர்களுக்கெல்லாம் வருகின்ற அந்த பணம் கடைசியாக ட்ரிக்கிள் டவுன் அத கீழ இறங்கி இந்த உற்பத்தி கம்பெனிகள் அப்ப ஒரே கம்பெனி உற்பத்தி செய்வதிலே நட்டத்தை காட்டுவார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுமதி செய்வதிலோ, விற்பனை செய்வதிலோ அந்த கம்பெனிகள் எல்லாமே லாபம் தரக்கூடியதாக இருக்கும். உற்பத்தியாளர் மட்டும் தான். அதாவது தோட்டத்திலே தேயிலை உற்பத்தி செய்கின்ற தோட்ட தொழிலை சேர்ந்த அந்த கம்பெனிகள் மட்டும் தான் நட்டமாகிறது. இப்போ ஒரே பல கம்பெனிகள் இருக்கும். ஆனா உற்பத்தி கம்பெனி மட்டும் நட்டமாக இருக்கும். ஏனென்றால் மேலிருந்து அந்த பணம் கீழ் இறங்குவது இல்லை. அதுதான் ஒரு காரணம் இதற்கு. அப்ப தொ வு ம் உண்மையிலேயே சில தோட்ட கம்பெனிகள் நட்டம் என்று காட்டுவது ஒரு நியாயமாக தென்பட்டாலும் கூட, அவர்களுக்கு கீழ வராது. அப்ப இந்த தோட்ட கம்பெனிகளும் இன்றைக்கும் அந்த பழைய முறையை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு 77% தேயிலை, அத பச்சை கொழுந்து யாரிடமிருந்து வருகின? சிறு உடைமையாளர்களிடமிருந்து. 77% மிகுதி அந்த 23 தான் இப்பொழுது இந்த பாரிய கம்பெனிகள் ரீஜினல் பிளான்டேஷன் சொல்ற இந்த கம்பெனிகள்ல உற்பத்தி செய்றார்கள். அப்ப இந்த கம்பெனிகள் அந்த சிறு உடைமையாளர்கள் அப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, நீங்கள் ஏன் இவர்களை சிறு உடைமையாளராக மாற்ற வி 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 விரும்புவதில்லை? ஒரு பக்கம். ஆனால் சிறு உடைமையாளரை மாற்றும் பொழுது, இவர்களை ஏற்கனவே சிறு உடைமையாளர்களுக்காக இங்கு ஒரு அதிகார சபை இருக்கின்றது. அதாவது டி ஸ்மால் ஹோல்டர்ஸ் அத்தாரிட்டீஸ் என்று. அதற்கடுத்தாக டி ஸ்மால் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன். அவர்களுக்கான ஒரு பேரம் பேசுவதற்கு ஒரு அமைப்பு இருக்கின்றது. இதிலே கிட்டத்தட்ட 5,00,000 சிறு உடைமையாளர்கள், குறிப்பாக பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்கள், சிறு உடைமையாளர்களாக இருக்கின்றார்கள். சரி, இந்த சிறு உடைமையாளர்கள் என்றா, இப்ப சில பேர் ஒரு 100 ஏக்கர், 50 ஏக்கர் அப்படி வைத்திருக்கிறார்களா? இல்ல. அதான் விஷயம். இல்ல. சிறு உடைமையாளர் வந்து ஒரு 10 பெர்ச் அல்லது 5 பெர்ச்ல இருந்து 20 பெர்ச் வரைக்கும் இருப்பார்கள். அதை விட 50 பெர்ச் உள்ளவர்கள் வந்து ஒரு 4, 50 பெர்ச்ச சேர்த்து 200 பெர்ச் இருந்தா சிறு தோட்டம் அது. அது தனி உடைமையாளர் வச்சிருப்பார். 3 பேர் செய்திருக்கலாம். ஆனா சிறு உடைமையாளர்கள்ங்கிறது வந்து குறிப்பாக 20 பெர்ச்சுக்கு கீழ உள்ளவர்கள். இது அப்ப இது 20 எப்ப இது எப்ப பிரித்து வழங்கப்பட்டது? இது வந்து ஆரம்ப காலத்துல ஜே.ஆர்.இன் காலத்தில இது ஆரம்பிக்கப்பட்டது. அதான் ஜே.ஆர். அமைச்சராக இருக்கும் பொழுது, நான்கு 60களிலே தான் முதல் இந்த சிறு உடைமையாளர்கள் அ வ பிறகு இடதுசாரி அரசாங்கம் வந்த பிறகு, ஏப்ரல் கிளர்ச்சி நடந்த பிறகு, அப்பொழுது இதற்கான அடிப்படை காரணம் என்ன? வேலைவாய்ப்பு இன்மை. ஏப்ரல் கிளர்ச்சிக்கு சாதி ஒரு ஒடுக்குமுறையாக இருந்தாலும் கூட சிங்கள பெரும்பான்மை, அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பாரிய நெருக்கடியை இளைஞர்கள் சந்தித்ததனாலும், வேலைவாய்ப்பு இல்லாதனாலும் இந்த பிரச்சனை வந்தது என்று அதற்கு பிறகு இந்த கமிஷன் ஜேவிபியின் சம்பந்தம் எலக்ஸ் கமிஷன் சொன்னது. அதற்கு பிறகு தான் 1972ஆம் ஆண்டு இலங்கையிலே லேண்ட் ரிஃபார்ம் கமிஷன் என்கிற ஒரு இத கொண்டு வந்தாங்க சட்டத்த. லேண்ட் ரிஃபார்ம். அந்த சட்டத்தின் போது அதன் கீழ் வந்து 75ஆம் ஆண்டு அதாவது 50 ஏக்கர் அ வரை தான் வைத்திருக்கலாம் ஒரு தோட்ட கம்பெனி என்று சொல்லி, அத நிர்ணயம் பண்ண பிறகு, அந்த தோட்டங்கள் குறிப்பாக அ ம 72ஆம் ஆண்டுக்கு பிறகு, அ உள்ளூர் அ தோட்ட சொந்தக்காரர்கள் காணிகள் 50 ஏக்கருக்கு மேல இருந்ததுன்னா, அந்த காணிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. 75ஆம் ஆண்டு ஸ்டெர்லிங் கம்பெனி, அதாவது
பிரிட்டிஷாருடைய கீழ இருந்த தோட்டங்கள் அரசுமயமாக்கப்பட்டது. இப்ப இத எடுத்த பிறகு, இவர்கள் என்ன செய்தாருங்கன்னா, நட்ஸா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதுக்கு அடுத்து ஜனா அம் அம் ஜனாவாஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதுக்கு அடுத்து உசவசம் உடரட்ட ம ம சங்வர்தன சமிதி அது கோஆப்பரேட்டிவ் உண்டு. இதுகள்ல காணி எடுக்கும் பொழுது, இந்த நட்ஸாக்கு கீழ என்ன செய்தாருங்கன்னா, காணியை சிறு உடைமையாளர்களுக்கு பிரித்து, பிரித்து இளைஞர்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள். அதே நேரத்திலே இந்த இப்படி பிரித்து கொடுக்கும் பொழுது, பெரி பெரி என்று சொல்வார்கள். அதாவது பாரிய தோட்டங்களுக்கு அதாவது கிராமங்களுக்கு அண்மித்திருந்த அந்த காலகட்டத்தில 2 விதமான தோட்டங்கள் இருந்தது. ஒன்று பிரித்தானியர் வைத்திருந்த தோட்டங்கள் ஆரம்ப காலத்திலே பாரிய தோட்டங்கள். ஸ்டெர்லிங் கம்பெனி. உள்ளூர் வாசிகளும் ஆ வைத்திருந்த கம்பெனிக்கு வந்து பெரி பெரியில வந்து அது ருப்பி கம்பெனி என்று சொல்வார்கள். இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, பெரி பெரின்னு சொன்னா கீழ கிராமங்களை அண்டிய பகுதிகள்ல தான் இருந்தது. அப்ப அவர்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு 75ஆம் ஆண்டு மிகவும் இலகுவாக போயிற்று. அந்த வகையில உண்மைதான். தான் நான் அந்த மாத்தள மாத்தள பகுதிகள்ல நான் பார்த்திருக்கிறேன். கிராமங்கள ஆ ஒட்டிய தோட்டங்கள் இருக்குது. ஆமா. அதுக்கு டவுன் சவுத்ல அதிகம். இப்ப அது ஒவ்வொரு அரசாங்கமும் காலத்துக்கு காலத்துக்கு வந்த பிறகு அத பிரித்து கொடுத்தார்கள். அது இப்ப அது பிரித்து கொடுக்கும் பொழுது பெரும்பான்மையினருக்கு தான் கொடுத்தார்கள். அங்கு இருக்கின்ற தோட்டத்துல அந்த லயத்திலேயே நீ இருந்து கொள். இப்பொழுது நீங்க கண்டியில கலா பகுதிக்கு போனாலும் அத பார்க்கலாம். ஏவாட்டைக்கு போனாலும் பார்க்கலாம். இப்பொழுது நீங்க வந்து நூரெலியாவுல குறிப்பாக வளப்பன பகுதியில சிறு தோட்டங்கள் பிரித்துக் கொடு. ஆனால் அவர்களுக்கு மலையக மக்களுக்கு இவ்வாறு காணி பகிர்ந்தளிக்கப்படவில்லை. ஏன்னா இல்ல அவ்வாறு அப்பவே காலத்துக்கு அந்த அந்த பிரிவினை தொடங்கிட்டுது. இப்ப சிங்களவர்களுக்கு தான் அத குடுத்திருக்கிறார்கள் அதிகமாக ஓ! இல்லையா? தமிழாக்கள் அ குடுத்து இல்ல, இல்ல. பெர்சன்டேஜ் 3 பிரகாரம் குறைவா? இல்ல. இப்ப நான் வந்து இப்ப சிறு உடைமையாளர்களுக்கான ஒரு பயிற்சியெல்லாம் ஒரு ஒரு 8 வருடத்துக்கு முன்பு ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அவர்களுக்கு பயிற்சியெல்லாம் அளித்திருந்தேன். அது எங்களுடைய இது அரசு சார்பற்ற நிறுவனம் என்ற ரீதியிலே அவர்களுடைய திறன் தேர்ச்சியை வளர்ப்பதற்கு. அப்பொழுது பார்க்கும்பொழுது காலி, மாத்தற, அம்பந்தோட்ட சாரி காலி, மாத்தற, டெனியாய, ரத்னபுர இங்கால அ வ வ வ வெளிமட பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாத்தள பக்கம் வந்து பெரும்பான்மை இவர்கள் தான். 1, 2 இருக்குமே ஒழிய, பெரும்பான்மையானவர்கள் 2 ஏக்கர், 3 ஏக்கர் என்றும் வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் அ ம ஒரு இ ம ம 20 ஏக்கருக்கு கீழ உள்ளவர்கள் அங்கு 2 குடும்பங்களை வைத்திருப்பார்கள். அல்லது 3 குடும்பங்களை வைத்திருப்பார்கள். அதிலே அந்த வேலைக்கு வைத்திருப்பவர்கள்லாம் தமிழர்களாக தான் இருப்பார்கள். எனவே சிறு உடைமையாளர்கள் இப்பொழுது 5,00,000 பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த இந்த தோட்டங்கள்ல அந்த 5,00,000 பேரும் தான் அதிகமாக இந்த கொழுந்தினை, பச்சை கொழுந்தினை வழங்குபவர்களாக இருக்கின்றார்கள். எனவே புரியுது. தான் இப்ப இந்த இப்பொழுது இடத்துல நாங்கள் மிஸ்டர் முத்துலிங்கம், இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சட்டம், அந்த திட்டம் இன்னும் அமுலில் இருக்கு தானே! அப்ப அத அமுல்படுத்தலாம் தானே! இல்ல அமுல்படுத்துவது வந்து அது வந்து எப்படி என்று சொன்னா, அமுல்படுத்துவதற்கு இவர்கள் தயங்குவது காரணம் என்ன? தயங்குவதற்கான காரணம், இவர்கள் எல்லாம் தமிழர்கள். இந்த இனவாதம் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கின்றது. மற்றது ஒரு காலகட்டத்திலே, குறிப்பாக 2003ஆம் ஆண்டு வரைக்கும், எங்களிலே ஒரு பிரிவினர் வந்து அர ம ம ம ம பிரஜா உரிமை அற்றவர்களான நாடற்றவர்களாக இருந்தார்கள். 2003ஆம் ஆண்டு தான் இறுதியாக தீர்க்கப்பட்டது. எனவே அந்த பிரச்சனையும் இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தோட்டங்களுக்கு வீட்டுக்கு காணி வழங்குதென்றாலே சிங்கள மக்களை அரசியல்வாதிகள் உசிப்பேத்தி விட்டுருவார்கள். அதே நேரத்தில சிங்கள அரசியல்வாதிகள் ஒரு 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 என்ன வில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க தானே! அடே இவர்களுக்கு வழங்க வேணும். ஆனா இந்த இடத்திலே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இல்லை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு கொள்கை அவர் திடமாக கொண்டிருக்கிறார். ஆனால் நான் ஏற்கனவே சொல்ல போனத இந்த அரசு அதிகாரிகளும், கம்பெனிகளும் அவரை திசை திருப்புவதிலே இப்பொழுது ஈடுபட்டு இருக்கின்றார்கள். எனவே அந்த மிக வகையில நன்றி. பார்க்கும்பொழுது மிக நன்றி முயற்சி திரு முத்துலிங்கம் அவர்களே. நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்கள் தொடர்பாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து பல எபிசோடுகளாக இத பேச வேணும். ஏனெனில், இது ஒரு வகையான அறிவுறுத்தல். ஏனென்றா, இப்ப இப்ப நீங்க சொன்னது பிறகுதான் எனக்கே நிறைய விஷயங்கள் புரிகின்றன. எப்படி இந்த சிறு முதலாளிகள் ஆரம்பித்தார்கள், எப்படி சிங்களவர்களுக்கு இந்த காணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, தமிழர்கள் நீங்க சொன்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பெர்மனன்ட் ரெசிடென்ட் இல்லாம அவர்கள் பிரஜா உரிமை இல்லாம இருந்த காலத்துல இவர்கள் ம். எவ்வாறு ஒதுக்கப்பட்டார்கள்? அவர் காணி கொடுக்கிறதுக்கான ஒரு விதமான ஆவணங்களும் இல்லை ஒரு என்று தட்டி கழித்து விடலாம் தானே! இல்லை, இல்லை. ஆகவே, இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம்.
மிக நன்றி எழுத்தாளர், நண்பர் முத்துலிங்கம் அவர்களே. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நீண்ட காலத்துக்கு ஓகே. நன்றி. நீண்ட காலத்துக்கு பிறகு சந்தித்திருக்கின்றோம். ஓகே. நன்றி.